அப்ப கட்டுப்பாட்டு கொண்டு வரும் பொழுது இந்தியாவின் நலனும் இவற்றை நலனும் ஓரளவுக்கு மொட்டி மோதப்படும். ஆனா அந்த மோதல்ன்றது யுத்தமாக போறதில்லை, முழுமையா போக போறதில்லை. அப்ப இதுகளுக்கெல்லாம் தீர்வு எப்படியான்னு சொன்னால், சீனாவோட யுத்தம் நடக்கும் பொழுது இந்தியா அமெரிக்கா ஒரு அணியில நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் அது இந்தியாவுக்கும் தேவை, அமெரிக்காவுக்கும் தேவை. அப்ப இது முக்கியமான இந்தியாவின் கூட்டாளிய அமெரிக்கா முழுமையா கைவிட போறதில்லை. ஆனா இன்றைக்கு அந்த மூன்றாவது உலக யுத்தம் வருமட்டும் இந்த முரண் இருக்கிறது. ஏனென்றால் அது காரணம் இந்தியா இலங்கையில சரியா தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் எடுக்கவில்லை. அதாவது தொடர்ந்தும் தொடர்ந்தும் சீனா தன்னுடைய செல்வாக்கை செலுத்திக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இயற்கை அர்த்தத்துக்கு பிறகு இந்தியா வந்தது, அமெரிக்கா வந்தது. ஆனா அமெரிக்கா முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை இலங்கையை கொண்டு வந்த நம்பிக்கை வந்த பிறகு சீனா வந்தது பேசாம டக்குன்னு போயிட்டு. ஏண்டா அது இதை எப்படி கையாளணும்னு சொல்லி காட்டு அந்த காலத்துக்காண்டி காத்திருக்குது. இந்த இடத்துல அமெரிக்கா அந்த கையிலங்கை ஓங்கி இருக்குது. இந்த ஓங்க தொடர்ந்து தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி கொண்டுதான் மூன்றாவது உலக யுத்தம் மட்டும் நடக்க போகுது. மூன்றாவது யுத்தம் நடக்க மட்டும் இலங்கையை முழுமையாக சீனா இந்த கட்டுப்பாட்டுகளை அமெரிக்கா போக விடாது. அப்ப இந்த இடத்துல தான் இலங்கை முழுக்கலையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வருது. அதாவது பலாலி மாத்திரம் இல்லை, அம்பாந்தோட்டையிலிருந்து அன்றாபுரத்திலிருந்து எல்லா இடத்திலையும் தன்னுடைய விமானங்கள் இறக்குது, எந்த கட்டுப்பாடும் இல்லாம. என்றால் அது மேலதிகமாக நீங்கள் பலாலிகளை வராட்டால் உதாரணத்துக்கு சிங்கள மக்கள் பின்ன இவே தமிழ் மக்கள்கிட்ட போயில் எங்கிட்ட தான் வரின்னு ஒரு முரண் என்று வரும். எல்லா விதத்திலையும் இந்த ராஜதந்திரம் இருக்கும். கிட்டத்தட்ட அமெரிக்க தூதர் காத்திரமான செயல்களை செய்து கொடுத்தான் அவன் மேட்டராகி போறான். ஜனவரியில போறோம், ஜனவரி தைப்பொங்கல் மட்டும் நின்றுட்டு போறான்டா யோசிச்சு பாருங்க. அவ இன்றைக்கு அவ இருந்த காலத்துல தான் அரகலிய போராட்டம் இந்த ஆட்சி மாற்றம் வந்தது. அதே அன்றாசியநாயக்கா ஜனாதிபதி வேட்பாளர் நிற்கும் பொழுது அமெரிக்கா கூப்பிட்டு கனடா கூப்பிட்டு மறைமுகமான ஒப்புதல் வாங்கி விட்டு தான் அவர் இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் நிற்க வச்சு வெளில வச்சு கிடக்குது. இப்படித்தான் எங்களுடைய அரசியல் போய்கொண்டே இருக்கு.